இன்னும் சில மணித்துளிகளில் கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. இனியவர்களே, கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. கவிக்கரு அக்ரிணைகள் அனுப்பும் அவிழ் மடல்கள், இதை குறித்து நாம் இப்பொழுது இனியதொரு கவியரங்கத்தை கேட்க இருக்கின்றோம். முதலாவதாக, பாதுகைக்கு சூடாமணி அனுப்புகிற அவிழ் மடலை அவிழ்க்க வருகிறார் கவிஞர் கண்மணி மைந்தன் ஸ்ரீகாந்த் அவர்கள். கண்மணி மைந்தன் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு எந்த விதமான அறிமுகமும் தேவையில்லை. தொலைக்காட்சி ஊடகங்களில் தனக்கென்று ஒரு மிகச்சிறந்த தமிழ் உச்சரிப்புகளின் செய்தி வாசிப்பாளராக இருந்து தமிழுக்கும் தமிழ் கவிதைக்கும் பெருமை சேர்த்த பெருந்தகை. அவருக்கு நம்முடைய கம்பன் கழக இணைச் செயலாளர் கலைமாமணி டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக, அரியணைக்கு இலங்கை தீ அனுப்பும் அவிழ் மடலை அவிழ்க்க வருகிறார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் அன்பு மகனார் கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம் அவர்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு காந்தி சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கு பேராசிரியர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அசோகவனத்திற்கு நந்தி கிராமம் அனுப்பும் அவிழ் மடலை மனம் திறக்க வருகிறார் கவிஞர் சுமதி ஸ்ரீ அவர்கள். வருக கவிஞர் சுமதி ஸ்ரீ. கவிஞர்கள் பட்டியலில் நிறைவாக, கோதண்டத்திற்கு கடற்பாலம் அனுப்பும் கவிழ் மடலை கவிஞர் எஸ் விஜயகிருஷ்ணன் அவர்கள் வழங்க வருகிறார்கள். சென்னை கம்பன் கழகத்தில் செயல்படுகின்ற செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவர், கம்பன் கழகத்தின் ஆஸ்தான கவிஞர் என பேராசிரியர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் பாராட்டி மகிழ்கிறார்கள். நண்பர்களே, இந்த இனியதொரு கவிக்கரு அடங்கிய அக்ரிணைகள் அனுப்பும் அவிழ் மடல்கள் என்கிற இந்த மடல்களில் சொல்லப்படுகிற செய்திகள் கவி நயத்துடனும் கவி நுட்பத்துடனும் இருக்கின்றனவா என்பதை காண்பதற்காக தலைமை கவிஞராக, கவியரங்க தலைவராக கவிஞர் பே சிதம்பரநாதன் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். கவிஞர் பே சிதம்பரநாதன் சந்த கவியை எப்பொழுதும் தம் சொந்த கவியாக கொண்டவர் சிதம்பரநாதன். நற்றமிழுக்கும் வண்டமிழுக்கும் வாயார வழங்கும் ஒரு கவிதை வள்ளல் சிதம்பரநாதன் என்று சொன்னால் அது மிகையாகாது. நண்பர்களே, உங்கள் செவிகளை திறந்து வையுங்கள். கவியரங்க சிந்தனையாளர்கள் இப்பொழுது கவியரங்க தலைவர் திரு சிதம்பரநாதன் அவர்கள் வாயிலாக செந்தமிழ் சேர்க்க இருக்கிறார்கள். வணக்கம், வாழிய நலம். கவியரங்க பொறுப்பு இப்பொழுது கவியரங்க தலைமை கவிஞரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அன்பர்களே, தசரத சக்கரவர்த்தியினுடைய தர்பார் மண்டபம் போலவே இது இருக்கிறது. ஒரு அலங்காரமான மண்டபத்தில் கவியர்களை அமர வைத்து, அதுவும் அமர வைத்திருக்கிற தோற்றத்தை பார்த்தால் ஒவ்வொருவரையும் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருப்பதை போல அவர்களுக்கு கிரீடம் தான் இனி சூட்டப்பட வேண்டும். அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற கம்பன் கழகத்தை நினைக்கின்ற பொழுது, காரைக்குடி கம்பன் கழகத்திற்கு நான் போயிருக்கிறேன். சா கணேசன் அவர்களின் உழைப்பால் உருவான அந்த கம்பன் கழகத்தை கம்ப ரசிகர்களினுடைய காசி என்றுதான் அதை சொல்லுவேன். ஆனால் இந்த சென்னை மாநகரத்தில் நீதியரசர் தொடர்பு கொண்டு உருவாக்கி இருக்கிற இந்த கம்பன் கழகத்தை அந்த காசிக்கு பிறகு கம்ப ரசிகர்களுக்கு கிடைத்த கம்பனுக்கான மெக்கா என்றுதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு அழகான கவியரங்கத்தை, அதுவும் அகிரிணைகளை பேச வைத்து அவர்கள் வாயிலாக கம்பனுக்குள் இருக்கிற அனைத்து விதமான கற்பனைகளையும் வெளியே கொண்டு வருகிற ஒரு உத்தி இருக்கிறதே, அதை நினைத்து நினைத்து பெருமிதம் அடையலாம். கல்கத்தாவில் இருக்கிற சாதாரண பளு தூக்கும் தொழிலாளி கூட ஒன்றை தெளிவாக சொல்லுவார். எதை என்றால், எங்கள் வங்கதேசத்தில் மகாகவி என்று சொன்னால் தாகூர் தான் என்று சொல்லுவார். மற்றவர்களை ஒப்புக்கொள்ள மாட்டார். தாகூர் மீது அவ்வளவு
நேசமும் பிரியமும் உள்ளவர்கள் கல்கத்தா மக்கள். அதுபோல 400வது ஆண்டு ஷேக்ஸ்பியருடைய பிறந்த தினத்தை அந்த ஸ்ட்ரேட் ஃபுட் ஆன் ஆவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றங்கரையிலே, ஷேக்ஸ்பியர் பிறந்த அந்த ஆற்றங்கரையிலே கொண்டாடிய போது அங்கு வந்த பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய உரையிலே எதை குறிப்பிட்டார் என்றால், ஒருவேளை இங்கிலாந்து தேசம் கடல் கோளால் மூழ்குமானால் நாங்கள் எடுத்துக்கொண்டு தப்பிச்சு செல்வதற்கு ஒன்றே ஒன்றைத்தான் எடுத்துச் செல்வோம், அது ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் 39. இவ்வாறு கவிஞர்களை போற்றுகிற உலக மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிற பொழுது நாம் சற்று தாமதமாக, தொடர்ச்சியாக அல்ல, கடந்த 50 ஆண்டு காலத்தில் இந்த 20-30 ஆண்டுகளில் தான் கம்பன் மீது இவ்வளவு நேசத்தோடு பாசத்தோடு நெருங்கி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அதற்கு முன்பு இங்கே நடந்த, கம்பனுக்கு எதிராக நடந்த அவை உங்களுக்கு தெரியும். ஆனால் இவையும் தாண்டி கம்பன் நிற்கிறான் என்றால் கம்பனை யாராலும் அழிக்க முடியாது என்பதுக்கு அதுதான் கம்பன். இன்றைய கம்பன் இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார். முதியவர்களை மட்டுமல்ல, இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார். கம்பனை படித்தால் இவன் இதயத்தில் கற்பனைகள் தோன்றும். கற்பனைகள் தோன்றினால் இவன் நிச்சயமாக ஈவு இரக்கமுள்ள ஜீவகாருண்யம் உள்ளவனாக மாறுவான், நேசம் உள்ளவனாக மாறுவான். ஆகவே கம்பனுடைய இலக்கியம் மனிதாபிமானத்தை நோக்கி செல்கிற மார்க்கமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டத்தான் இதை நான் தொட்டு காட்டிவிட்டு இப்பொழுது கவியரங்கத்திற்குள் அடியெடுத்து வைக்க விரும்புகிறேன். தமிழ்த்தாயை வாழ்த்தாமல் கவியரங்கத்தை தொடங்க முடியாதல்லவா? ஆகவே தமிழ்த்தாயை அவள் தாழ் தொட்டு வணங்குகிறேன். எங்கள் தமிழ் கன்னி, எங்கள் தமிழ் கன்னி மேகலையும் கைவளையும் முத்து மணிப்பொரல்கள் முரளுகின்ற காற்சிலம்பும் 10 விரல்களுக்கு 18 மோதிரம், 11 கீழ்கிழை, 10 விரல்களுக்கு 18 மோதிரமும் அத்தனையும் பூட்டி அவள் ஒருக்களித்து படித்திருந்த ஒய்யாரம் கண்டதுண்டு. அவள் உருக்களித்து படுத்திருந்த ஒய்யாரம் கண்டது. இன்றைக்கோ அவள் வெள்ளி பிரம்பெடுத்து விளையாடும் தருணம். இன்றைக்கோ அவள் வெள்ளி பிரம்பெடுத்து விளையாடும் தருணம். கிள்ளிவிட்டால் சிவந்து போகும் அவள் கிளி மூக்கு நிற கன்னத்தில் உங்கள் கண்படுமோ என்று ஒரு புள்ளி வைத்து போக புறப்பட்டு வந்தவன். உங்கள் கண்படுமோ என்று ஒரு புள்ளி வைத்து போக புறப்பட்டு வந்தவன். புல்லாங்குழலுக்குள் புகுந்துவிட்ட காற்று வெளியே புறப்பட்டு வருகிற போது வெறும் காற்றாகவா வருகிறது? இசையின் கீற்றாக வல்லவா வருகிறது? இசையின் கீற்றாக வல்லவா வருகிறது? தமிழே, நானும் உனக்கு உள்ளே புகுந்து விட்டேன். புல்லாங்குழலுக்குள் புகுந்து விட்ட காற்று போல தமிழே, நானும் உனக்கு உள்ளே புகுந்து விட்டேன். உனது தாழ் திறக்கின்றேன். உன் தாழ் தொட்டு வணங்கி உன் தாழ் திறக்கின்றேன். பறந்து விரிந்து பார்வைக்கு கரையே தெரியாமல், பறந்து விரிந்து பார்வைக்கு கரையே தெரியாமல் திமிங்கில அலைகள் மட்டுமே தெரிகின்ற கடல் பரப்பின் மேல், திமிங்கல அலைகள் மட்டுமே தெரிகின்ற கடல் பரப்பின் மேல் கட்டுமரத்தில் ஏறி உருண்டு உருண்டு போனவன் கையளவு நீரை கொண்டு வந்து கொட்டி புத்தென்றும் பவளம் என்றும் உங்களுக்கு சொன்னால் இவனை பித்தன் என்று தானே சொல்வீர்கள். நான் கையளவு நீரை கடலில் இருந்து அள்ளி வந்து முத்தென்றும் பவளம் என்று சொன்னேன். நீங்களோ என்னை பித்தன் என்று தான் சொல்வீர்கள். இலக்கிய வீதியில் இரவில், இலக்கிய வீதியில் இரவில் தனியனாய் தள்ளாடி வந்தபோது, தனியனாய் தள்ளாடி வந்தபோது கம்பன் என்னை கைது செய்தான். கம்பன் என்னை கைது செய்தான். வாயை திறந்து ஊதச் சொன்னான். கைது செய்த அவன் வாயை திறந்து ஊதச் சொன்னான். மதுவாசம் வரவில்லையே, தமிழ் வாசம் தானே வருகிறது. மதுவாசம் வரவில்லையே, தமிழ் வாசம் தானே வருகிறது என்று கேட்ட கம்பன், இந்த இரவில் தனியனாய் எங்கே போகிறாய்? இந்த இரவில் தனியனாய் எங்கே போகிறாய்? நான் சொன்ன பதில், இது இரவா?
இனியவன்கள் உலவுகின்ற இந்த இலக்கிய வீதிக்கு இரவேது பகலே. இனியவங்கள் உறவுகின்ற இந்த இலக்கிய வீதிக்கு இரவேது பகலே. தம்பு செட்டி தெரு போல இது தமிழ் செட்டி தெருவப்பா, இது தமிழ் செட்டி தெருவப்பா. ஆகவே இது இரவும் இல்லை பகலும் இல்லை. பிறகேன் தனியாக வருகின்றாய் கேட்டான் கம்பன். இரவில்லை, பிறகேன் தனியாக வருகின்றாய். நான் சொன்னேன் தனியாகவா, தனியாகவா வருகிறேன். எனக்கு துணையாக மணக்கும் முல்லை மலர் சூடிய கன்னி ஒருத்தி இருப்பது உனக்கு தெரியவில்லையா? அந்த மனம் உனக்கு நுகரவில்லையா என்று கேட்டபோது சுற்றுமுற்றும் பார்த்தான். மல்லிகை சூடிய மங்கையா எங்கே என்றான். மல்லிகை சூடிய மங்கையா எங்கே என்றான். என்னை சுற்றி. அவளா? அவள்தான் ஐயா எனக்குள் இருக்கிற கன்னித்தமிழ் கட்டழகி என்று. அவள்தான் ஐயா எனக்குள் இருக்கிற கன்னித்தமிழ் கட்டழகி என்று. கைது செய்த கம்பன் அதற்கு பிறகு என்ன செய்தான் தெரியுமா? கைது செய்த கம்பன் அதற்கு பிறகு கடத்தி கொண்டு போனான். எங்கே? சேரப்பா என்று அருளாளர் வீரப்பரிடத்திலே சேர்த்தான். சேரப்பா என்று அருளாளர் வீரப்பரிடத்திலே சேர்த்தான். இப்படித்தான் இச்சபையில் நான் இருக்கிறேன். இப்படித்தான் இச்சபையில் இந்த நால்வருடன், நன்றாக கவனிங்கள், இச்சபையில் இந்த நால்வருடன் கம்பனின் கால்வருடன் இருக்கின்றேன். இந்த நால்வருடன் கம்பனின் கால்வருடன் இருக்கின்றேன். கை கொடுக்க அல்ல, அந்த சமத்துவம் எனக்கு இல்லை. கால்வருடன் இருக்கின்றேனே தவிர கை கொடுக்க அல்ல. தோள் கண்டார் தோளே கண்டார், தோள் கண்டார் தோளே கண்டார் என ஏகாரம் போட்டு கம்பன் தான் எழுதுவானா. ஏகாரம் போட்டு, ஏகாரம், தோள் கண்டார் தோளே கண்டார் என ஏகாரம் போட்டு கம்பன் தான் எழுதுவானா. என்னால் எழுத முடியாதா? முடியும். என்னால் எழுத முடியாதா? இதோ நானும் எழுதி காட்டுகிறேன். எப்படி தெரியுமா? கம்பனை வாசித்தார் கம்பனையே வாசிப்பார். இது ஒரு ஏகாரம். கம்பனை வாசித்தார் கம்பனையே வாசிப்பார். கடுகளவும் விலகி போய் இன்னொரு கவியை நேசிப்பார் அல்ல. கடுகளவும் விலகி போய் இன்னொரு கவியை நேசிக்க மாட்டார். கற்பனைகளில் அற்புதங்கள் செய்த கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழை உண்டால், கம்பனின் தமிழை உண்டால் இந்த ஊருடம்பு, கம்பனின் தமிழை உண்டால் இந்த ஊருடம்பு என்ன ஆகும்? மானுடம் பாடும் தேனுடம்பா, மானுடம் பாடும் தேனுடம்பா. பார்வைகளில் பலரசம், பார்வைகளில் பலரசம் ஊறும். உங்களுக்கு தெரியும், காட்டுவாசி வேடன், காட்டுவாசி வேடன் குகன் என்ன ஜாதி என்று உங்களுக்கு தெரியும். அவனுக்கு இடஒதுக்கீடு அல்ல, இதயத்தையே ஒதுக்கியவன் ராமன். இடஒதுக்கீடு அல்ல, இதயத்தையே ஒதுக்கியவன் ராமன். புதுமையான ஆட்சி அமையுமானால் எதிர்க்கட்சி தலைவர் கூட இல்லாத அதிசயமே நிகழும். புதுமையான ஆட்சிகள் இப்படி அமைந்தால் எதிர்க்கட்சிக்கு தலைவரே கூட இல்லாமல் போய்விடும். கற்பனை, கம்பனை கற்றால், கம்பனை கற்றால் கைமேல் பலன் ஒன்றா இரண்டா சொல்ல. கம்பனை கற்றால் கைமேல் பலன்கள் ஒன்றா இரண்டா சொல்ல. கற்றை முடி உங்களுக்கு சரி, கற்றை முடியில் காதோரத்தில் ஒரே ஒரு நரைமுடி, ஒரே ஒரு ஒற்றை நரைமுடி. கற்றை முடியில் காதோரத்தில் ஒரு ஒற்றை நரைமுடி. காதுக்குள் ரகசியம் சொன்னது என்ன தெரியுமா? காதுக்குள் ரகசியம் சொன்னது என்ன தெரியுமா? வயதாகிவிட்டது, பதவி விலகு, பதவி விலகு என்று. வயதாகிவிட்டது, பதவி விலகு, பதவி விலகு என்று. முடி சொன்னதை கேட்டே முடி துறந்தது ஜனநாயகமா? முடி சொன்னதை கேட்டே முடி துறந்தது ஜனநாயகமா? கொடி பிடித்து போராடினாலும் முடி துறக்க மாட்டேன் என்பது ஜனநாயகம். கொடி பிடித்து போராடினாலும் பதவி விலக மாட்டேன் என்பது ஜனநாயகம். விடிந்தால் விடிந்தால் நாளை விடிந்தால் முடிசூட்டு விழா அரண்மனை செய்தி குறிப்பு அறிவிக்கிறது. முடிந்தால் விடிந்தால் முடிசூட்டு விழா அரண்மனை செய்தி குறிப்பு அறிவிக்கிறது. அதுபோல விடுகிறது, விடிந்தாலோ அதுபோல விடுகிறது, விடிந்தாலோ காட்டுக்கு போ என்று கட்டளை வருகிறது. விடிந்தாலோ காட்டுக்கு போ என்று கட்டளை வருகிறது. பதவி பதவி அமைச்சர் பதவி, அட்லீஸ்ட் ஆளுநர் பதவியாவது,
ஆளுநர் பதவியாவது கிடைக்குமா என்று அலையும் அரசியல்வாதிகள் உலவும் தலைநகரில் எழுதி வைக்கத்தக்க செய்தி இந்த செய்திதானே. எழுதி வைக்க வேண்டிய செய்தி இந்த செய்திதானே. காட்டுக்கு போ முடிசூட்டு என்ற இந்த செய்திதானே. லங்காபுரியில் ராவணனுக்கும் லங்காபுரியில் யுத்த களத்தில் ஈடு இணையில்லாத வீரனாக நிற்கும் ராமன் பேசுகிறார். யுத்த களத்தில் ஈடு இணையில்லாத வீரனாக நிற்கும் ராமன் பேசுகிறார். என்ன பேசுகிறான்? சமாதானம் என்றால் இப்போதே வா, உடன்படிக்கையில் கையெழுத்திடுகிறேன். சமாதானம் என்றால் இப்போதே இறங்கு, உடன்படிக்கையில் கையெழுத்து. ராமனா, போர் என்றால் போ, இன்று போய் நாளை வா. இப்படித்தானே பேசினார். போர் என்றால் இன்று போய் நாளை வா, போ என்று சொன்னார். களைத்து போனவனை துளைப்பது ராமபானத்திற்கே இழுக்கு என்பதால் தான். களைத்து போனவனை துளைப்பது ராமபானத்துக்கு இழுக்கு என்பதால் தான். ஈராக் சண்டையில் அமெரிக்க அதிபர் ஒபாமா இப்படி ஒரு நாளாவது பேசியிருப்பாரா? இன்று போய் நாளை வாய் இப்படி பேசியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? பேசவில்லையே. ராமனால் தான் இப்படி பேச முடிந்தது. ஏனெனில் ராமன் போன இடங்களிலெல்லாம் பொம்மை அரசுகளை உருவாக்கவில்லை. கைக்கூலி அதிபர்களை நியமிக்கவில்லை. என்ன செய்தான்? 4 சகோதரர்களோடு 5 என்று 60 என்றும் 70 என்றும் ஆக்கிக் கொண்டே போனானே தவிர அவன் கைக்கூலி அரசுகளை உருவாக்கவில்லை. அதுதான் ராமன். 8வது சகோதரனாக, 7 அல்ல 8வது சகோதரனாக ராவணனையே கூட ஏற்றிருப்பான். சமாதானம் தந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட்டு நாசப்பட்ட ராவணனுக்காக நழுவவிட்டு நாசப்பட்ட ராவணனின் ஆன்மா சாந்தி அடைய இந்த சபையாவது ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றது. இப்படி கம்பரிடம் கற்றுக்கொள்ள எத்தனையோ உண்டு. இளைஞர்களே, உங்களுக்கு காதலை கூட அவன் எப்படி கற்று தந்துள்ளான் தெரியுமா? ஒரே ஒரு செய்தி. காதலை கூட அவன் எப்படி கற்று தந்துள்ளான் தெரியுமா? மிதிலாபுரி எல்லோருக்கும் தெரியும். மிதிலாபுரியில் ஒரு கன்னி மாடம், அதிலே ஒரு ஒற்றை புறா, வீதியிலே இளம் சிங்கங்கள் 2 மிதிலாபுரி கன்னி மாடத்தில் ஒரு ஒற்றை புறா. ராமலட்சுமணர் கூட விசுவாமுத்திரர் கன்னி மாடத்தின் சாளரத்திலிருந்து சரம் ஒன்று பாய்கிறது. வில்லையே முறிக்கப் போகிறவன் பார்வை அம்புபட்டு துடியாய் துடிக்கிறான். வில்லையே முறிக்கப் போகிற ராமன் பார்வை அம்புபட்டு துடியாய் துடிக்கிறான். கூட வந்த தம்பிக்கு இது தெரியாது, கூட்டி வந்த தவசிக்கும் இது தெரியாது. காதல் என்றால் இது காதல். கூட வந்த தம்பிக்கும் தெரியாது, கூட்டி வந்த தவசிக்கும் தெரியாது. காதல் என்றால் இது காதல். இப்படிப்பட்ட ராமன்கள் நமது வீதிகளிலே நடப்பார் என்றால் வீட்டில் இருக்கும் ஜன்னல்களை நாம் திறந்து வைக்கலாம். கடவுச்சீட்டும் விசாவும் பெற்று கம்ப தேசத்துக்குள் பிரவேசித்தால் அங்கே கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்ற சோசலிச தேசம் அது. அயோத்தி மக்களுக்கு உழைப்பு தெரியும், ஊழ் தெரியும், ஊழல் தெரியாது. உழைப்பு தெரியும், ஊழ் தெரியும், ஊழல் தெரியாது. அரச வாரிசே ஆட்சி புரிந்தாலும் அயோத்தி குடியரசுதான். வீதிகளில் போனால் மாட மாளிகைகள், வீட்டுக்குள் போனால் உள்ளே விருந்து உபச்சாரம் தான். சோசலிச தேசம். தலைநகர் அயோத்தியில் தர்மம் கோலோச்சியது. குற்றச் செயல் புரியும் கூட்டத்தார் இல்லை,
கும்பல் கற்பழிப்புகள் இல்லவே இல்லை. கும்பல் கற்பழிப்புகள் இல்லவே இல்லை. இத்தகைய நாட்டில்தான் ஒரு ராமன் பிறப்பான், ஒரு பரதன் பிறப்பான். கம்ப தேசத்தின் பூமி கலர் நிலம் அல்ல. கம்ப தேசத்தின் பூமி கலர் நிலம் அல்ல, கரிசல் காடும் அல்ல. தொட்டனைத்து ஊறும் மணல்வெளி. தோண்ட தோண்ட தொட்டனைத்து ஊறும் மணல்வெளி. அந்த மணல்வெளி என்றால் ஒன்று நினைவுக்கு வருகிறது. மணல்வெளி என்றால் ஒன்று நினைவுக்கு வருகிறது. மணல்வெளி ஒன்று நினைவுக்கு வருகிறது. கணவனும் மனைவியும் போல மணலும் ஆறும். கணவனும் மனைவியும் போல மணலும் ஆறும். மணலை கொள்ளையடித்தால் ஆறு விதவையாகிவிடும். மணலை கொள்ளையடித்தால் ஆறு விதவையாகி. சரையு நதியில் அப்படி நடக்கவில்லை, தாமிரபரணியில் நடந்தது. தாமிரபரணியில் தான் நடந்தது. நல்ல கண்ணிருந்தால் அதை பார்க்கலாம், நல்ல கண்ணிருந்தால் அதை பார்க்கலாம். தாலி இழந்த அந்த கோலத்தை நல்ல கண்ணிருந்தால் அதை பார்க்கலாம். கம்பதேசம் கலாச்சார சேத்திரம். கம்பதேசம் கலாச்சார சேத்திரம். அதில் ஜெகத் ரட்சகராக ராமபிரான், அதில் ஜெகத் ரட்சகராக ராமபிரான். அவரோடு காட்டிலும் வாழ்ந்து கடத்தப்பட்டு வேறு நாட்டிலும் சிறைப்பட்டு விடுதலை பெற்ற வீராங்கனையாக சீதா பிராட்டி, விடுதலை பெற்ற வீராங்கனையாக சீதா பிராட்டி. ஒருவனுக்கு ஒருத்தியாக மட்டுமல்ல, ஒருவனுக்கு ஒருத்தியாக மட்டுமல்ல, ஒருவனுக்குள் ஒருத்தியாக, ஒருத்திக்குள் ஒருவனாக ஒப்பற்ற வாழ்க்கையை, ஒப்பற்ற வாழ்க்கையை, தப்பற்ற வாழ்க்கையை நமக்கு யார் தர முடியும்? அந்த தம்பதிகளை தவிர. தப்பற்ற வாழ்க்கையை நமக்கு யார் தர முடியும்? அந்த தம்பதிகளை தவிர. ராமனை வெறும் எலும்பாலும் தோளுமானும் ஆன சரீரமாக பார்க்காமல் வீரத்துக்கும் கருணைக்குமான பீரங்கி கப்பலாக பாரு. வீரத்துக்கும் கருணைக்குமான வீரங்கி கப்பலாக பாரு. சீதா தேவியை அதே போல அஞ்சி நடுங்கும் வஞ்சியாக பார்க்காமல், ஒரு வஞ்சியாக பார்க்காமல் எரிகின்ற எண்ணெய் கிணறாக பாருங்க. எரிகின்ற எண்ணெய் கணல், எரிகின்ற எண்ணெய் கிணறாக பாருங்க. கம்பனால் ராமன் தகுதி பெற்றதும், கம்பனால் ராமன் தகுதி பெற்றதும், ராமனால் கம்பன் தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வது, என்னென்று சொல்வது என்று கூறி தலைமை கவிதையை நிறைவு செய்து கவிஞர்களை அழைக்கிறேன். இனி கவியரங்க தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று ஒரு தபால்காரனாகினேன். எல்லாம் மடல்கள் தான் எழுதுறாங்க. தபால்காரனாகினேன். காரணம், கடிதங்கள் வரப்போகின்றன. சூடாமணி பாதுகைக்கு எழுதிய சுவையான கடிதத்தை வாசிக்க வருபவர் கவிஞர் கண்மணி மைந்தன். கவிஞர் கண்மணி மைந்தன் ஸ்ரீகா. பாதுகைக்கு வந்த பகிரங்க கடிதம் தான், பாதுகைக்கு வந்த பகிரங்க கடிதம் தான். விவரங்கள் ஒன்றும் பரம ரகசியம் அல்ல, விவரங்கள் ஒன்றும் பரம ரகசியம் அல்ல. யூகத்தில் சிலவற்றை பகிர்ந்திட விரும்புகிறேன். யூகத்தில் பாதுகை என்றால் மிதியடி என்று பதவுரை சொல்லிவிடலாம். பாதுகை என்றால் மிதியடி என்று பதவுரை சொல்லிவிடலாம். அது யாருக்கு? கந்தசாமி காலனி என்றால் அப்படி சொல்லலாம், கந்தசாமி காலனி என்றால் அப்படி சொல்லலாம். இதுவோ பரதனுக்கு அருளப்பட்ட ராமனின் பாதுகை. இது பரதனுக்கு அருளப்பட்ட ராமனின் பாதுகை. ராமனின் உடல் கணத்தை தாங்கிய பாதங்களை, ராமனின் உடல் கணத்தை தாங்கிய பாதங்களை இந்த பாதுகைகள் தான் சுமந்தன. ராமனுக்கு அது விதியடி, பரதனுக்கு அதுவே கிரீடம். ராமனுக்கு அது விதியடி, பரதனுக்கு அதுவே கிரீடம். சரித்திர சம்பவம் ஒன்றை இந்த சபைக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சின்ன ராமநாதபுரத்து ராஜா சேதுபதி மன்னர் கச்சத்தீவின் பட்டக்காரன். இந்த கச்சத்தீவின் பட்டக்காரன் பரதனை போல ஒரு மகுடம் சூட்டிக் கொண்டார். அந்த சேதுபதி மன்னன் பரதனை போல ஒரு மகுடம் சூட்டிக் கொண்டார். எப்போது? என்ன மகுடம்? சிகாகோ நகரில் சிங்கமன கர்ஜித்து ஜெயக்குடி நாட்டிய சுவாமி விவேகானந்தர் பாரதம் திரும்பிய கப்பலில் ராமேஸ்வரத்தில் வந்து இறங்கிய போது, பாரதம் திரும்பிய கப்பலில் ராமேஸ்வரத்தில் வந்து இறங்கிய போது அவருடைய இணை அடிகள் இந்த மண்ணை மிதிக்க சேதுபதி மன்னர் விடவில்லை. தன்னை மிதிக்க தாழ்ந்து பணிந்து தலையிலே சூடினார். தன்னை மிதிக்க தாழ்ந்து பணிந்து தலையிலே சூடினார். அதுதான் அந்த முன்னோட்டம் தான் பாதுகை. பரதன் பாதுகையை சூடிய அந்த சம்பவத்தால் தான் விவேகானந்தரின் பாதங்களை சேதுபதி சூடினார். இந்த பாதுகைக்கு பிராட்டியின் சூடாமணி, இந்த பாதுகைக்கு
பிராட்டியின் சூடாமணி எழுதிய கடிதம் என்னவாக இருக்கும்? ராவணன் கடத்தி வந்தபோது கழற்றி வீசிய தேவியின் நகைகளில் சூடாமணி மட்டும் தப்பித்துக் கொண்டது. அசோகவனத்தில் பிராட்டியை ஆஞ்சநேயன் தரிசித்த போது ராமனின் தூதுவராக தன்னை ஊர்ஜிதப்படுத்த ராமனின் மோதிரத்தை தந்தார். நம்பிய பிராட்டியோ சூடாமணியை ராமனுக்கு ஹனுமன் மூலம் கூரியர் தபாலில் கூரியர் சர்வீஸிலே அனுப்பி வைக்கிறார். தான் செய்கிறது கவிஞர் கண்மணி மைந்தன் ஸ்ரீகாந்த் அந்த கடிதத்தை வாசிக்க வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலை நேர கனவில் என் தாத்தா முத்தமிழ் காவலர் கண்டதும் சொன்னேன், கம்பன் விழாவில் நான் கவிதை பாடுகிறேன். வியப்பினை விழியில் காட்டி என் விழாவினில் மெல்ல தட்டி, கவிஞர்கள் போவார்கள் அதற்கு நீ எதற்கு என்றார். நகைச்சுவை சொரிந்தார் என சுவை நகை புரிந்தார். மெலிதாய் அதிர்ந்து நான் வலிதாய் சொன்னேன், ஓஹோ, என்னை கவிதை வாசிக்க தெரியாத அக்ரிணியாக எண்ணுதீர். நானும் அக்ரிணிதான், ஆனால் கம்பன் விட்டு கட்டுத்தறி. என் கவிதையும் அக்ரிணி அனுப்பும் அவள் மடல்தான். அங்கு நான் கட்டுத்தறியாக கவி பாடுவேன் என்றேன். முத்தமிழ் காவலர் என் முகத்தருகே வந்து சொன்னார், கட்டுத்தறி கவிபாட தேரும் நம் மொழியே, தரிகட்டு கவிபாட சேரும் பெரும் பழியே. கவனமாய் கம்பரை கவிதை செய்க, நம் பரம்பரை தமிழால் உய்க. சொன்னவர் சென்று விட்டார், சொல்ல நான் வந்து விட்டேன். பாட்டன் சொத்தாக எனக்கு பாத்தியதைப்பட்ட பைந்தமிழே, கம்பன் ஆட்ட நவையினில் என் பாவில் காட்சி செய்க, நாவில் ஆட்சி செய்க, என்னை மாட்சி செய்க, அருள் நீட்சி செய்க. அவையோரே, விடியலை உணர்த்தும் விழிப்பு மணி ஒலித்த பின்னும் விழியினை திறவாமல் மூடி வேகமாய் மணி நிறுத்தி வெள்ளியை தள்ளி வைத்து வெட்டியாய் புரண்டபடி விட்டில் உறக்கம் தேடும் வேடிக்கை ஞாயிறு காலையில் விடுமியே கழகம் வந்து விழிகளுக்கு விடியல் தந்து குழுமிய தமிழ் தும்பிகளை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். கம்பன் கழகத்தோரே, அருமை கம்பனின் முழக்கம் செய்ய ஆற்றல் மிக்க அணுகுண்டுகள் இருக்கும் போது ஆர்வம் மிக்க அணு துண்டுகளை அழைத்து அரும்பாய் கவிஞனுக்கு அரும்பா அரங்கமைத்து அதிரடி புரட்சி செய்தீர். அதற்கு என் தலை வணக்கம். அறிஞர்களே, எதிரே அவையை நோக்கினால் எல்லையில்லா தமிழ் புலமை சாகரம். எல்லோரும் தமிழ் தாயின் பாவரம், நானோ இப்போது முளைவிடும் தாவரம். புலமையே, தமிழ் பாட எனக்கு தாவரம். எதிரே அவையை நோக்கினால் எல்லையிலா தமிழ் புலமை சாகரம். எல்லோரும் தமிழ் தாயின் பாவரம், நானோ இப்போது முளைவிடும் தாவரம். புலமையே, தமிழ் பாட எனக்கு தாவரம். அரங்கின் இருக்கையில் இமயங்கள் இருக்கையில் நான் கவிதை வெறுக்கையில் பதம் காண்பர் ஓரிரு பருக்கையில். இனி இருகை ஓசை நிறைந்து ஒலிக்குமோ, ஒருகை ஓசை அறைந்து வலிக்குமோ என வினா எழுப்பிய ஆசிரியரின் முன்னே விடயம் அளிக்கும் மாணவனாக அரங்கிருக்கும் அனைவரையும் பதட்டம் குறையாமல் பணிவாய் வணங்குகிறேன். அரங்கமே, ஏவியம் அரங்கமெல்லாம் எடுத்தியம்பும் கம்ப மனம். ஏவியம் அரங்கமெல்லாம் எடுத்தியம்பும் கம்ப மனம். இது செங்கல்லால் செஞ்சு வச்ச செம்மையான கம்பவனம். இங்கு பாலம் பாலமாய் ஒலிக்கும் கம்பனின் பாட்டு. காலம் காலமாய் கம்பன் கவிமொழி கேட்டு இந்த கல்லெல்லாம் சொல்லாதோ கவி. அரங்கம் தமிழ் மணக்கும் மேடையை நோக்கினால் இது இலக்கிய கவிதைக்கு ஏற்ற அரங்கமா, இல்லை திரைப்பட பாடலுக்கு ஏற்ற அரங்கமா? இலக்கிய கவிதைக்கு அரங்கேற்றமா, இல்லை திரைப்பட பாடலுக்கு ஏற்ற அரங்கமா? கவிபாடும் கம்ப சேத்திரமா, கலையாடும் கம்ப சூத்திரமா? களம் கண்ட முத்தான ராமனை புகழ்வதா, களமமைத்த முத்து ராமனை வாழ்த்துவதா? வினாக்குறியாக இருந்த கவியரங்க மேடையை வியப்புக்குறியாக மாற்றிய உங்கள் வித்தகம் போற்றுகிறேன். தலைவரே, அரங்க மேடையில் காண்கிறேன் அரங்கநாதன் யாரென. இவர் சீதாநாதனை பாட வந்திருக்கும் சிதம்பரநாதன். ஐயா, வந்தனம் உமக்கு.
கொங்கு மண்டல குவளை தடாகத்தில் இருந்து ஒரு கவிதை ஊற்று கம்பர் தரிசனத்திற்கு கண் திறப்பு செய்ய வந்திருக்கிறது. இவர் வானம்பாடி இயக்கத்தின் வழிவந்த யாப்பு. வான் அம்பாடிய ராமனுக்கு செய்கிறார் காப்பு. ஓம் சக்தி என ஆன்மீகம் கொண்டவரை வான்மீகம் ஈர்த்திருக்கிறது, கம்பனிடம் சேர்த்திருக்கிறது. அன்னை பராசக்தியின் பாதம் பணிந்த கை உம்மை பற்றி இழுக்காதோ ராமனின் பாதுகை. கம்பன் விழாவிற்கு கண்ணீர் போக்கும் கரும்புள்ளியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னீர். கம்பன் விழாவிற்கு கண்ணீர் போக்கும் கரும்புள்ளியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னீர். பெரும்புள்ளியாக வந்துள்ளீர். பெருமகனே, உங்களை வணங்கி என் உடன்பாடும் தோழர்களே, கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம், இவரும் ரகுவம்சம், வில்லின் வழித்தோன்றல், இன்று வில்லடிக்காமல் சொல்லடிக்க வந்திருக்கிறார். கவிவாணி சுமதிஸ்ரீ, உடுக்கும் பட்டிலும் எடுக்கும் பாட்டிலும் தொடுக்கும் பேச்சிலும் விடுக்கும் மூச்சிலும் தமிழ் மிடுக்காய் மிளிரும் சோதரி. தோழர் விஜயகிருஷ்ணன், தொலைக்காட்சியாய் தோன்றினாலும் அணுக்கத்தில் நிலைக்காட்சியாய் தமிழில் அசத்துபவர், கம்பனை என்னாலும் உசத்துபவர். அக்ரணிகள் அனுப்பும் அவிழ்மடல் சொல்ல அரங்கம் வந்த நான் உங்களுடன் பாடுவதில் உன்மத்தமாகிறேன். இனி கடிதம் என்னிடம் வந்த கதை. ராகவன் பாதுகைக்கு சீதையின் சூடாமணி செய்தி சொல்கிறது. பாதுகைக்கு போன காதை மாறியது பாதை. கருமை செம்பலின் பாதுகைக்கு அருமை சூடாமணியின் மாதுகை செலுத்திய மடல் சேர்ந்தது என்னிடம். அடுத்தவர் மடலை படிப்பது அழகல்ல. அடுத்தவர் மடல் என்பது வெறும் வாய்க்கு வாய்க்கும் கடலை. எனக்கும் அது சரியாக படலை. முதலில் கடிதத்தை தொடலை, ஆனாலும் நான் விடலை அந்த மடலை. அடுத்தவர் கடிதம் என்பது வெறும் வாய்க்கு வாய்க்கும் கடலை. எனக்கும் அது சரியாக படலை. முதலில் கடிதத்தை தொடலை, ஆனாலும் நான் விடலை அந்த மடலை. அது திறந்த கடிதமாய் இருப்பதால், மிகச் சிறந்த கடிதமாய் இருப்பதால் வந்தது என் விஷம். வைக்கிறேன் உங்கள் கண்வசம். அது மனந்திறந்து சொல்வதை மடல் திறந்து பார்க்கிறேன் மகிமை ராமனுக்கு. இனி கடிதம் நேரடி மொழிபரப்பில். அனுப்புனர் திருநிறை சூடாமணி, அழகிய பிறைநுதலின் அலங்கார சின்னம், சூடையின் மணி கண்மணி ஒப்பது, இடம் ஆடையின் கண் இருந்த பேரடையாளம், ஊர் சீதையின் நுதல் மணி. அனுப்புனரின் அறிமுகம். இலங்கை போரின் வெற்றி சுட்டியாய் அச்சாரம் சொல்லி வந்த நெற்றி சுட்டி சூடாமணி. இலங்கை போரின் வெற்றி சுட்டியாக அச்சாரம் சொல்லி வந்த நெற்றி சுட்டி சூடாமணி. 10 தலை மிரட்டியும் தன் பற்றுதலை விடாது அஞ்சுதலை விடுத்து அனுமன் வழி ஆறுதலை பெற்ற அடையாளம் சூடாமணி. 10 தலை மிரட்டியும் தன் பற்றுதலை விடாது அஞ்சுதலை விடுத்து அனுமன் வழி ஆறுதலை பெற்ற அடையாளம் சூடாமணி. ஜனகன் செல்வி அனுமன் வசம் தந்தாள் சூடாமணி எனும் தன் நுதல் மணி. அது பிறன்மனை விழைவோருக்கு முதல் மணி. ராவண குலத்திற்கு ஈமக்கடன் செய்ய சீதை நேர்ந்து வைத்த நேர்த்திக்கடன் சூடாமணி. ராவண குலத்திற்கு ஈமக்கடன் செய்ய சீதை நேர்ந்து வைத்த நேர்த்திக்கடன் சூடாமணி. போர் முனை வரவு சொல்லி கார்முகில் ராமனை எண்ணி துகில் முனை முடிந்து வைத்த காணிக்கை சூடாமணி. போர் முனை வரவு சொல்லி கார்முகில் ராமனை எண்ணி துகில் முனை முடிந்து வைத்த காணிக்கை சூடாமணி. பெருமாளுக்கு காணிக்கையை முந்தானை முனையில் முடிந்து வைக்கும் தொன்மை மரபு தோன்றியதன்றோ, அது தோன்றியது அன்றோ. பெருமாளுக்கு காணிக்கையை முந்தானை முறையில் முடிந்து வைக்கும் தொன்மை மரபு தோன்றியதன்றோ, அது தோன்றியது அன்றோ. பெருனர் திருநிறை பாதுகை. பாப விமோச்சனம் பரமபதம் வழங்கும் சின்னம் பாதுகை. இடம் திருவடி, ஊர் திருத்தலம். பெருனர் அறிமுகம். பாதம் நடக்கவும் பாதைகள் கடக்கவும் பாதுகாக்கவும் பற்றி இருக்கவும் பாதுகாக்கை செய்யும் பாதுகை. பாதுகையும் சூடாமணிதான். திருவடி தவழும் பொருளை தன் திருமுடியாய் சுமந்தான் பரதன். அதுவரை யாரும் சூடாமணியாக இருந்தது பாதுகை. திருவடி தவழும் பொருளை தன் திருமுடியாய் சுமந்தான் பரதன். அதுவரை யாரும் சூடாமணியாய் இருந்தது பாதுகை. மகுடங்கள் ஆட்சி செய்வதில் மகத்துவம் ஏதுமில்லை. பாதுகை ஆட்சி புரிவதை பூமி பார்த்ததே இல்லை. மணிமுடி சூடப்படும், பாதுகை போடப்படும். திருமுடி சூடுதல் என்றும் திருவடி போடுதல் என்றும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பாதுகைக்கு பெருமை சேர்க்க திருவடி சூட்டுப்படலம் என்று வைத்தான் கம்பன். கம்பன் அன்னை தமிழின் ஆண் பிம்பன். அவன் எத்தனை சொன்னாலும் சரிதான், அத்தனையும் தமிழ் நெறிதான். கற்பூரம், ஊதுவத்தி, மெழுகுத்திரி இவையெல்லாம் தியாகத்தின் சக்தியாய், இறை நிறை பக்தியாய்,
அனைத்து மதங்களும் ஆராதிக்கும் காரணம் தன்னை தேய்த்து அழித்து தரும் பயனால். கற்பூரம், ஊதுவத்தி, மெழுகுத்திரி இவையெல்லாம் தியாகத்தின் சக்தியாய், இறைநிறை பக்தியாய் அனைத்து மதங்களும் ஆராதிக்கும் காரணம் தன்னை தேய்த்து அழித்து தரும் பயனால். பாதுகையின் பண்பும் அதுதானே, பாதுகையின் பண்பும் அதுதானே. ஆனால் போற்றப்படவில்லை பாதுகையின் தியாகம். போற்றப்படும் வில்லை உடைய ராமனால் பாதுகைக்கு பாப விமோசனம், 14 ஆண்டுகள் சிம்மாசனம். ராமன் பாதுகையை ஹரி என நம்பினால் அரியணை கிடைக்கும், அரியணை கிடைக்காதா? ராமன் பாதுகையை ஹரி என நம்பினால் அரியணை கிடைக்கும், அரியணை கிடைக்காதா? கடித பொருள். இப்பதான் நான் பொருளுக்கே வந்திருக்கேன். 2 பக்கம். கானகத்து நந்தவனத்தில் கண்மலர் பூத்திருந்தால் சீதை பெண்மயமாய், அங்கே மின்னிடும் பொன்மயமாய், ஒளிரும் மின்மயமாய், பொய்மையின் உண்மையுமாய் மாரீசன் வந்தான் மாயமானாய். அந்த மாயமானாள் சீதை மாயமானாள், அந்த மாயமானால் சீதை மாயமானாள். இலவம் சுமக்கும் காற்றன சீதையை ராவணன் கவர்ந்தான் துணிவாலே, தான் சூடிய புன்னகை கூடிய பொன்னகை முற்றும் துறந்தாள் முனிபோலே. அவள் முந்தானை ஓர முடிச்சிலே சூடாமணி இருந்தது, அதை பாதுகை நோக்கி இந்த கடிதமும் பிறந்தது. என் வணக்கத்திற்குரிய பாதுகையே, தேய்வதற்காகவே தேகம் எடுத்த உன்னை, மெல்ல மாய்வதற்காகவே பிறரை சுமக்கும் உன்னை, கொஞ்சம் உவைவதற்காகவே அரியணை பரதனீய, உலகம் ஆய்வதற்காகவே உன்னை ஆக்கினான் கம்பன். இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினான் நாகு இளங்கமுகின் வாளை தாவுரு கோசல நாட்டுடை வள்ளல் என்பது கம்பன் வாக்கு. 4 வார்த்தையாக வரும் நாகு இளங்கமுகின் வாளை தாவுரு என்பதன் விரிவான விளக்கம் எங்குமே பெரிதாக பேசப்படவில்லை. மத்த காண்டத்தில் பேச வேண்டிய கோசல நாட்டின் வளமையை யுத்த காண்டத்தில் பேச ஒவ்வாத சிறப்பாக மறக்கப்பட்டது போலும். இந்த வரியினை ஆழ்ந்து சிந்தித்தால் கற்கண்டாய் மிக இனிக்கும் தமிழின் கண்காட்சி, சொற்கண்டால் சொக்க வைக்கும் கம்பன் அரசாட்சி. கம்பனை போற்றி வைத்தேன், அதில் என் கற்பனை ஏற்றி வைத்தேன் கேளுங்கள். நெடிதுயர்ந்த கமுகமரம் நீர்க்கரையில் இருக்கும், முடி உயர்ந்த கனிக்குலைகள் முக்கனியாய் இனிக்கும், குடிநீரில் குதித்தோடும் கொழுத்த வாழை மீன்கள் கடித்து அந்த கனிகள் உண்ண கடும் முயற்சி எடுக்கும். அலையாடும் நீர் திரைமேல் அம்பனவே மேவும், குலையாடும் கனி உண்ண குதித்தோடி தாவும். தலையாடும் கனிகள் தொட துள்ளி அலை தாண்டும், விளையாடும் வாழை மீன்கள் விழும் நீரில் மீண்டும். இறுதியாக சொல்கிறேன். மனம் மயங்கி வாழை மீன்கள் மீண்டும் மீண்டும் துள்ளும், கனம் மிகுந்த கனியை அதன் கண்கள் மட்டும் அள்ளும். இனம் இதுபோல் மனிதரிலே இருக்கின்றார் உலகில், இனம் இல்லாத இலக்கு நோக்கி திணறுகிறார் படகில். கனி வரித்து சுவைத்து உண்ண கடப்பாடு என்பர், நுனிவார்த்து உமிழ் கூட்டி நுகந்தடியாய் நிற்பர். அறிவார்ந்த செயல் விளக்கம் அருங்கம்பன் சொன்னான், செறிவார்ந்த மறைபொருளை செப்புகிறேன் கீழ்ப்பீர். மடிமுடி சுமந்திருக்கும் மகத்தான கனி பறிக்க அணிமரத்து அடியை நோக்கு, அது மரத்தின் பாதுகை. அடிமரத்தை விடாது பற்றி அங்குலமாய் மேல் வருகில், முடி உயர்ந்த சுவை கனிகள் முழங்கைக்கு மிக அருகில். வாழை மீனின் தாவலை வளமிக்க கதையாக்கி, தோளை உயர்த்தி தொடர் தோல்விக்கு ஆளாகாமல், வாழை தாவரு கோசல நாட்டுடை வள்ளலின் பாதுகை தாளை பற்றிட சூழும் நலமென தாளில் செப்பினான் கம்பன். சீர்முக்க கமுகமரம் ராமனை போலே, நீர்தொள்ளும் வாழை மீன் ராவணன் போலே, விண்ணுயர் கமுகத்தின் திருமுடியை தொட தன் தகுதியறியா வாழை மீன் ஆசைப்பட, பெருமுயற்சியில் அச்சிறுமீன் தாவி எழும், சிறு உயரம் கூட ஏகாமல் நீரில் விழும். அட சீச்சி, இப்பழம் புளிக்கும் நரிக்கதையை படமாக்கி கம்பன் தந்தான் ஒரு வரிக்கதையை. எத்தனை கரணங்கள் அடித்தே துள்ளினாலும், பித்தனை போல பல பிதற்றி எள்ளினாலும், உத்தம ராமனின் முடி தொட முடியாதுன்னால், சித்தமாய் உயிர் போகும் கண்முன்னே நின்னால். வென்ற ஆயுதங்கள் இழந்துவிட்ட ஆளாயானாய், இன்று போ நாளை வா வாழை மீனாய் என்றே பரிகாசமாகிறான் ராகவன் தோற்று, பரிகாசமாகின்றான் ராவணன் தோற்று. இதிகாச கம்பனின் மறைபொருள் கூற்று. பாதுகையே, உனக்கு பல நன்றிகள் சொல்லும் எம் மாதுகையே, நீ எம்பிரான் இதயத்தை எடுத்துரைத்தாய். என்ன சொல்வது உனக்கு இன்னமா விளங்கவில்லை, உன்னால் புரிந்தது சனகிக்கு அன்பன் எல்லை என்று தெளிந்தனல் எனதம்மை பாதுகையே. அதற்கு நன்றிகள் சொல்லத்தான் இக்கடித ஓதுகையே. பாதுகையே, நீதான் சீதாராமனின் காதல் வாகனம், உன்னால் புரிந்தது ராமனின் மோகனம். இப்படிக்கு தங்கள் பக்தியுள்ள சூடாமணி என முடிந்தது கடிதம். நான் சொல்ல ஒன்று உண்டு. தம்மையும் கரைத்தே தகுதியாய் எனை வளர்த்தே, மும்மை தமிழை முழுமையாய் கற்றோதி, அம்மையும் அப்பனும் எனை ஆக்கிய நன்மையால், செம்மை கம்பன் விழா சென்னை கவியரங்கில் எம்மையும் கவிவாட இனியதோர் வாய்ப்பு பெற்றேன். இம்மையில் எனக்கினி இப்பெருமை போதும் போதும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே.
ஆடாமணி அடித்தடித்து ஓய்ந்தது. சூடாமணிக்கு முடிவு சொல்ல ஆடாமணி அடித்தடித்து ஓய்ந்தது. ஒரு சந்தோஷம், அது பாதுகைக்கு பயப்படவில்லை. பாதுகைக்கு பயப்படவில்லை. அடுத்து அரியணைக்கு இலங்கை தீ எழுதிய அகிரிணை மடல் அவிழ்க்க வருகிறார். கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம் ராவணனின் சிம்மாசனத்துக்கு இலங்கை தீ எழுதிய திறந்த கடிதம் ஒன்றை வாசிக்க வருகிறார். இலங்கை தீ இலங்கை ஆட்சிக்கு எதிரானது. இலங்கை தீ இலங்கை ஆட்சிக்கு எதிரானது. அந்த தீ இன்னும் அணையவில்லை. அந்த தீ இன்னும் அணையவில்லை. அந்த ஆட்சிக்கு எதிரான தீ இன்னும் அணையவில்லை. இதுதான் கடிதமா? அனுமன் அகிம்சைவாதி அல்ல, பயங்கரவாதி. தீ வைத்தான் அல்லவா? அனுமன் அகிம்சைவாதி அல்ல, பயங்கரவாதி. வாளுக்கு தீ வைத்து வம்புக்கு இழுத்தவர்க்கு பாடம் புகட்டிய பயங்கரவாதி. அப்படியானால் அகில உலகத்தார்க்கும் அனுமனே முதல் பயங்கரவாதி. அனுமனே முதல் பயங்கரவாதி. இல்லை இல்லை, இதற்கு முன்பு ஒரு பயங்கரவாதி இருந்திருக்கிறார். யார்? மதுரைக்கு தீ வைத்த கண்ணகியே முதல் பயங்கரவாதி. மதுரைக்கு தீ வைத்த கண்ணகியே. இருவருமே, அனுமனும் கண்ணகியும் இருவருமே எதற்கு தீ வைத்தார்கள் தெரியுமா? ஆட்சிக்கும் அரியணைக்கும் தீ வைத்தார்கள். அறுவை சிகிச்சையிலும் ஆயுதம் இருக்கும். அறுவை சிகிச்சையிலும் ஆயுதம் இருக்கும். இலங்கையில் அனுமன் வைத்த அக்னி அறுவை சிகிச்சை தான். இலங்கையில் அனுமன் வைத்த அக்னி அறுவை சிகிச்சை தான். அதர்மத்தை அழித்த தீதான். அது வன்முறை அல்ல. தப்பு ஏதும் செய்யாத சுப்பு ஆறுமுகத்தின் சிவக்கொழுந்து இவர். தப்பு ஏதும் செய்யாத சுப்பு ஆறுமுகத்தின் சிவக்கொழுந்து இவர். தொப்புள் கொடியை தொட்டு காட்டுகிற, நமது தொப்புள் கொடியை தொட்டு காட்டுகிற கடிதத்தை வாசிக்க கனிவோடு அழைக்கிறேன். கம்பன் புகழ் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கல்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான், அவன் எம்மை அழித்து காப்பான். அவ்வைக்கும் மூத்தவளே, ஆனாலும் இளையவளே, கன்னி தமிழ் மகளே, உன்னை கையெடுத்து வணங்குகிறேன். கவியரங்க தலைமை கொண்டார் கவிஞர் சிதம்பரநாதர். அவர் தலைவர். அன்னவர்க்கும் கவி பாடும் அன்பருக்கும் என் வணக்கம். ஒவ்வொருத்தர் பெயராக உரைக்க இங்கு நேரமில்லை. அவையில் உள்ள உயர்திணைக்கெல்லாம் ஒட்டுமொத்த ஒரே வணக்கம். 10,000 பாடல் பாடியுள்ள கம்பநயம் 10 மணித்துளியில் பாடுவதே என் வேலை. 10வது நேரம் என்று பதில் ஏதும் சொல்லாமல் பற்றியதாம் இலங்கை தீ, அதை பற்றி நான் பாட வந்தேன். அகிரிணைகள் எழுதுகிற அவிழ் மடலை பார்த்திடும் முன்பு உயர்திணைகள் எழுதுகிற ஒரு கடிதம் படித்திடுவோம். ஒரு நண்பனுக்கு நண்பன் எழுதும் இக்கால கடிதம். அன்புள்ள நண்பா, அழகேசா, நீ அன்று வாங்கிய 5000 ரூபாய் கடன் பாக்கி அப்படியே நிக்குது. ஒழுங்கு மரியாதையா உடனே அனுப்பி வைக்கிறியா, இல்ல வக்கீல் நோட்டீஸ் விடவா? இப்படிக்கு அன்புள்ள நண்பன் அன்புமுத்து. இப்படி உயர்திணைகள் எழுதும் மடல், உள்ளுக்குள் தீப்பொறிகள். இதைவிடவும் அகிரிணைகள் எவ்வளவோ இனிமைதான். மானுடர்கள் தேவர்கள் வழி வழியாய் உயர்திணைதான். நான் என் பள்ளியிலே இது நன்கு அறிந்த இலக்கணம்தான். ஆனால் என்னை பொறுத்தவரை கூனி ஒரு அகிரிணைதான், குரங்கெல்லாம் உயர்திணைதான். கூனி ஒரு அகிரிணைதான், குரங்கெல்லாம் உயர்திணைதான். ஆனாலும் கழகத்தார் அளித்துள்ள தலைப்பிலேயே அகிரிணைகள் அனுப்புகிற அவிழ்மடலாம் கவிதையினை அரங்கம் இதில் பாடிடுவேன். தமிழ் ஆட்சி செய்ய அழைத்திடுவேன். அவிழ்மடல் உதிர்க்கும் அக்கினி வார்த்தைகள் தமிழ் மடல் என்பதால் தாங்கிடும் வையகம். இலங்கை தீ அரியணைக்கு எழுதுகிற அவிழ்மடலாம். சுருங்க சொன்னால் வத்திப்பெட்டி வாக்குப்பெட்டிக்கு வரைகிற ஒரு கடிதம். வத்திப்பெட்டி வாக்குப்பெட்டிக்கு வரைகிற ஒரு கடிதம். இதிலே சூடு இருக்கும், சுவை இருக்கும், சுரணையுள்ள எழுத்து இருக்கும். நாடாளும் மன்னவர்க்கு நச்சென்ற அடி இருக்கும். அடடா ஓ அடடா, இலங்கை வேந்தே, அறமில்லா அரியணையே, ஆட்சி பேயே, வஞ்சனையே வடிவான மன்னவனின் அரியணைக்கு அஞ்சனையின் மகன் சார்பில் அக்கினி நான் எழுதுகிறேன். என் நண்பன் அரியணையே, இலங்கை தீ எழுதுகிறேன்.
உன் வரையில் நீ செய்த ஒரு குற்றம் கிடையாது. மன்னவர்கள் உன் மடியில் வந்தமர்ந்து செய்கின்ற நன்மை தீமை எல்லாம் நாற்காலி உனைச்சாரும். இலங்கை தீ எழுதுகிற இம்மடலை வருங்கால பதவி பிரமாணமுடன் சேர்த்து படித்தாலும் நல்லதுதான். அரியணையில் அமர்கிற அனைவருக்கும் இது வேதம். பிறன் மனையை நோக்குகிற பேடியர்க்கு இது பாடம். சீதை எனும் கற்பு தீ செந்தழலில் ராவணனின் காமத்தீ பொசுங்கியது கடிதம் இதன் சாராம்சம். இலங்கை தீ நாக்குகளால் எழுதுகிற இந்த மடல் கலங்கரையாய் வழிகாட்டி காமுகரை கண்டிக்கும். 10 தலைகளோடு பாராண்ட ராவணனை செத்த முகமாக்கி சீரடித்த புது யாகம். தலை இருந்தும் முகம் இழந்தான். தலை இருந்தும் முகம் இழந்த தவிப்பினிலே ராவணனை சிலையாக்கி அரியணையை சிறைக்கு அனுப்பும் இலங்கை தீ. 10 தலைமகுடம் பதவி பெற்ற ராவணருக்கு ஒற்றை தலைக்குள்ளும் ஒழுக்க நெறி அறிவில்லையோ? மண்டோதரியை அவன் மறந்ததனால் வந்த வினை. உண்டோ உயிரிலையோ என உருக்குலைத்த காமவினை. பானை பிடித்தவளாம் பதிவிரதை சீதை கற்பு வீணை கொடி நாட்டை வேள்வி போல் எரித்ததுவாம். நீரால் சூழ்ந்த தீவு, உப்பு நீரால் சூழ்ந்த தீவு, தப்பு நீரால் சூழ்ந்த தீவு, சாம்பல் நீராய் போனதெல்லாம் யாரால் வந்த வினை? கற்பின் கண் நீரால் வந்த வினை. ராவணன் யார்? வேதம் முழுதுணர்ந்தோன், மிக நல்ல வீணை தடவி நின்றோன், நாத லயம் அறிந்தோன், இலங்கை நாட்டை ஆட்சி செய்தோன். அன்று நாதியற்றவனாய் நடுத்தெருவில் நின்றதெல்லாம் ஏன்? சீதை எனும் நெருப்பை சீண்டியதால் வந்த வினை. யாழ்ப்பாண இசைத்தமிழை தன் யாழ்தனிலே மீட்டியவன் அன்று கேட்பாரே இல்லாமல் தானே கெட்டழிந்து போவதுவோ? நெற்றிக்கண் சிவனாரை நிதம் பூசை செய்து வந்த வெற்றிமகன் ராவணனின் வீதியெல்லாம் தீக்கிரையாம். 10 தலைகளுடன் பாராண்ட ராவணனை ஒற்றை தலை தீக்குச்சி உரசியதால் ஒரு பிரளயம். சலங்கை என கால்களிலே சதிராடும் அலை பாயும் இலங்கையிலே ராவணனால் எல்லோரும் தீக்குளித்தார். சீதை பெருமையினை, ஸ்ரீராமன் அனுப்பி வைத்த தூதன் பெருமையினை, ராமநாம தூய பெருமையினை மேதை ராவணனை மெத்தனமாய் நினைத்ததனால் பாதை மாறிவிட்டான், பழைய கதை மறந்து விட்டான். காமம் கண்மறைக்க, காமம் 20 கண்மறைக்க, கடுஞ்சினமே அறிவழிக்க, மோகம் முகம் மறைக்க, மூர்க்க குணம் நிலையழிக்க, வேகம் வழி அடைக்க, வெறித்தனமே படபடக்க, நாகத்தை நகை என்றெண்ணி அவன் நப்பின்னையை நாடி வந்தான். அடியவர் வேடம் கொண்டு அன்னை முன் வந்து கெஞ்சி கொடிய ராவணனை சீதை குலமகள் பர்ணசாலை செடியென பெயர்த்து விண்ணில் சீறி தன் நாடு சென்று நடுதலாய் நட்டான். காட்டில் நல்லாளை சிறையும் வைத்தான். அங்கே அசோக வனத்துள் வந்த அடையாளம் என்றே அனுமன் அவசரகால ஆட்சி அதிரடி புரட்சி செய்தான். அரக்கர்கள் கண்டு இதனை அடக்கவே சபைக்கு சென்று அனுப்பிய சம்புமாலே 5 சேனாதிபதி கூட்டை அனுமனே கொன்றான். வந்த அட்சயன் அவனும் செத்தான். இந்திரஜித்தும் வந்து ஏவிய பிரம்மாஸ்திரத்தின் மந்திரம் தனிலே அனுமன் மயங்கியே கலங்கி நின்றான். அனுமனதில் கட்டுண்டான். அரக்கரிடம் சிக்கிவிட்டான். தனிமையிலே ராவணனை தான்கான வழிவகுத்தான். அங்கே தூதுவனை கொல்லுவது நீதி இல்லை என்று சொன்ன சாது வீடனன் கூற்றை சம்மதித்து அனுமன் வாள் போதுவனும் வரையினிலே பொட்டலம் போல் துணி சுற்றி ஆதவன் போல் சுடும் நெருப்பை அதில் வைத்தார் அரக்கர்களாம். நீதியில்லா மன்னவனின் நிம்மதியை கெடும் வகையில் ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் தீப்பிடிக்க தூதுவனாம் வாயுமைந்தன் தூண்டிவிட்ட இலங்கை தீ மீதமில்லை என்று எரிக்க மிதந்ததுவாம் வெறும் இலங்கை. பிரியமிகு மனைவியினை பிரிந்து பிறன் மனை விழைந்து அரியணையில் அமர்வோர்கள் அதிகார போதையிலே ஆட்சியெனும் வாலாட்டி அன்னையரை வஞ்சித்தால் அனுமன் வாள் தீமூட்டி அழித்துவிடும் அவர் நாட்டை. அரியணைகள் மேலிருந்து அரசன் கண் நிலம் நோக்கும், எரிதடலோ கீழிருந்து எட்டி எட்டி மேல் நோக்கும். இங்கு மேல் தட்டு உயர்தினையே கால் தட்டி விழுந்ததனால் வால்முட்ட நெருப்பேற்றி வாயுமைந்தன் பழி தீர்த்தான். மாண்புமிகு ராவணனே மானமில்லா விலங்கானான், மானமிகு மாருதியே மாண்புமிகு ஆனதுவே. அக்கினி சிறகுகள் போல் அனுமன் வாள் சுற்றி வர திக்கெட்டும் தீவினிலே தீமிதி திருவிழாதான். ராம ராவண போர் நடக்கும் முன்னே இலங்கை தீ ஓம புகை கிளப்பி ஒத்திகையும் பார்த்ததுவோ? கோல் ஆட்சி ராவணனின் கொடிய மன குப்பைகளை வால் ஆட்சி செய்தரித்த மாருதி மாநகராட்சி. தலை இருக்கும் போது வாலாடினால் அது தகராறு. 10 தலை இருக்கும் போதே வால் அடக்கி ஆண்டது இங்கு வரலாறு. பிறன்மனை நோக்காத பேராண்மை எனும் வீர குரல் பாடம் மறந்துவிட்ட கோழையே ராவணனாம். நெருப்புக்கும் சரிதம் உண்டு, நீண்ட பெரும் கதைகள் உண்டு. விருப்பமிலா சீதை முன் விளையாடிய ராவணனின் இருப்பிடத்தை இலங்கையினை இரையாக்கி எரித்த தடல் பரப்பளவு பாண்டியன் வரை பின் பாய்ந்து வந்து மதுரை நிலம் எரிப்பூட்டி கண்ணகி சொல் இட்டபடி எரித்ததுவாம். கண்ணகியும் ஜானகியும் கற்புக்கு அரசிகளும்
பெய் என்றால் மழை பெய்யும், பிடி என்றால் தீப்பிடிக்கும். கண்ணகியும் ஜானகியும் கற்புக்கு அரசிகளும் பெய் என்றால் மழை பெய்யும், பிடி என்றால் தீப்பிடிக்கும். நீதி கெட்ட மன்னவரை நின்றடிக்கும் தீனாக்கு ஆக நெருப்புக்கும் சரிதம் உண்டு, நீண்ட பெரும் கதைகள் உண்டு. திரிபுரம் எரித்த தீயும், இலங்கை தீவையே எரித்த தீயும், மதுரை பதியினை எரித்த தீயும் ஒரே பரம்பரை வந்த தீயே. இறுதியாக ஆனால் உறுதியாக அரியணைக்கு சொல்வது போல் அரசர்க்கு சொல்லுகிறேன், எரி தடலாம் இலங்கை தீ இந்த மடல் எழுதுகிறேன். அரியணையில் அமர்வோர்க்கு ஆணவமே கூடாது, பெரும்பதவி பீடத்துக்கு பெண்ணாசை கூடாது, வரம் பெற்ற மன்னவர்கள் வழுக்கி விழக்கூடாது, சுரம்பாடும் அரசருக்கு வாழ்வில் சுருதிபேதம் கூடாது, நாடாளும் நாயகர்க்கு பொய் நாடகங்கள் கூடாது, காடு கரை வென்றவர்க்கு காம பிச்சை கூடாது, வில்லம்பு வேந்தருக்கு வில்லங்கம் கூடாது, வீணை கொடி பிடித்தோர்க்கு வெறித்தனங்கள் கூடாது, 10 தலை வீரருக்கு பெண் பித்து நிலை கூடாது, சத்தியமாய் தலைவர்களுக்கு சபலங்கள் கூடாது, ஆள வந்தோர் உள்ளம் அலைவாய கூடாது, அரசு கட்டிலுக்கு ஆபாசம் கூடாது, இலங்கை ஆட்சியர்க்கு இந்த வெறி கூடாது, எல்லாம் அறிந்திருந்தும் உலகை ஏமாற்றக்கூடாது. இலங்கை ஆட்சியர்க்கு இந்த வெறி கூடாது, எல்லாம் அறிந்திருந்தும் உலகை ஏமாற்றக்கூடாது. அரியணையை எரியணையாய் ஆக்கிவிடக் கூடாது, இந்த அக்கினி தமிழ் மடலை அசட்டை செய்யக்கூடாது. மற்றவை நேரில் என்றே வழக்கமாய் மடல் முடியும், மற்றவை நேரில் என்றே வழக்கமாய் மடல் முடியும். ஆனால் மற்றவை போரில் என்று மடல் இதனை நிறைவு செய்வேன். ஆனால் மற்றவை போரில் என்று மடல் இதனை நிறைவு செய்வேன். இப்படிக்கு இலங்கை தீ. வணக்கம். இலங்கை தீ நன்றாக எரிகிறது. உயர்திரைக்கு ஒரே வணக்கம் என்றார். உயர்திரைக்கு ஒரே வணக்கம் என்று நம்மை அத்தனை பேரையும் அகிரணையாக்கிவிட்டார். ஆடாமல் அசையாமல் செய்து. அடுத்து நந்தி கிராமம். நந்தி கிராமம் பரதன் வாழ்ந்த நந்தி கிராமம், பாதுகையோடு பரதன் வாழ்ந்த நந்தி கிராமம், அரசியல் பரதன் வாழ்ந்த நந்தி கிராமம். இன்றைக்கு அரசியலில் நந்தி கிராமமே இல்லை. இன்றைய அரசியலில் நந்தி கிராமம் எங்கே? ஆகவே அந்த நந்தி கிராமத்தை சுபஸ்ரீ அவர்கள் அசோகவனத்தோடு ஒப்பிட்டு, அசோகவனத்தில் சீதாதேவி எப்படி இருந்தால் அங்கு தென்னாப்பிரிக்காவில் தில்லையாடி வள்ளியம்மையை போல, தென்னாப்பிரிக்காவில் தில்லையாடி வள்ளியம்மை சிறையில் இருந்ததைப் போல அசோகவனத்தில் சீதை, இவர்களை எல்லாம் ஒப்பிட்டு சுபஸ்ரீ அவர்கள் கவிதை தருகிறார். அரும்புக்குள் மனமாகி கரும்புக்குள் சுவையாகி என் நரம்புக்குள் உணர்வான தமிழே என் நாவை நாடி அமர்வாய் நயந்து. இந்த தமிழ்நாட்டில் கல் நகரம் ஒன்று உண்டு, அது சிற்பக்கலை வளர்த்த மாமல்லபுரம். சொல் நகரம் ஒன்று உண்டு, அது தமிழ் வளர்த்த மதுரை. பெல் நகரம் ஒன்று உண்டு, அது திருச்சி. பேர்ல் நகரம் ஒன்று உண்டு, அது தூத்துக்குடி. ஜில் நகரம் ஒன்று உண்டு, அது ஊட்டி. மில் நகரம் ஒன்று உண்டு, அது திருப்பூர். அடிக்கடி மின்சாரம் நின்று போவதால் இப்போது மில் நகரம் டல் நகரமாகிவிட்டது. கல் நகரம், சொல் நகரம், பெல் நகரம், பேர்ல் நகரம், மில் நகரம், ஜில் நகரம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது சென்னை என்னும் தில் நகரம். இந்த சென்னையில் அடம் பிடிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில், துண்டு போட்டு இடம் பிடிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் ஒன்று கூடி கம்பத்தேரின் வடம் பிடிக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். தன் ஊக்குவிப்பால் வருத்தப்படுகிற வாலிபர் சங்கங்களாக இருக்கிற இளைஞர்களை எல்லாம் தீயா வேலை செய்யும் குமார்களாக மாற்றுகிற இனியவன் ஐயா அவர்களே, நான் இந்த மேடைக்கு வர நீரே மூலம், உமக்கு என் முதல் தமிழ் தாம்பூலம். ஆடல் வல்லான் சிதம்பரநாதனை கவி பாடல் வல்லானாக பார்க்கும் பாக்கியம் என்று மணிமேகலை பெற்ற அமுத சுரபியே, வில்லிசை பெற்ற மெல்லிசையே, பொதிகையில்தான் தமிழ் பிறந்தது, இன்று பொதிகையில் மட்டும்தான் தமிழ் இருக்கிறது. மற்றவற்றில் இல்லை என்று சொல்லவில்லை, இருந்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் சொல்றேன். பொதிகையின் செய்தி வாசிப்பாளர் புல்லாங்குழல் விடுத்து எழுதுகோல் எடுத்து வந்த விஜயகிருஷ்ணன் அவர்களே, தகுதி இருந்தும் மேடை தாங்காது என்பதற்காக கீழே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, பெரும் புள்ளிகளுக்கு முன்னால் வெறும் புள்ளி ஆகிவிடக் கூடாது என்ற பதட்டத்தோடு தொடங்குகிறேன். அக்ரிணைகள் எழுதும் அவிழ்மடல், கடிதம் அது ஐம்பூதங்களின் அடக்கம்.
நீல வானத்தின் கையடக்க பதிப்பு. பேனா ஏர் உள வார்த்தை பயிர் விளையும் நிலம். நெருப்பு தீப்பெட்டிக்குள் கிடக்கும், கடிதம் சிவப்பு பெட்டிக்குள் கிடக்கும். சிறுதுளி பெருமழை என வடிவெடுப்பது போல், நீர் சிறுதுளி பெருமழை என வடிவெடுப்பது போல், அட்டை உரை என வடிவம் மாற்றும் கடிதம். காற்றின் திசையை காற்றே தீர்மானிப்பதில்லை, கடிதமும் அப்படித்தான். அது ஐம்பூதங்களின் அடக்கம். கடிதமும் வரதட்சணை தர வசதியற்ற மருமகளும் ஒன்று, அவ்வப்போது எரிக்கப்படுவதால். அன்புள்ள அசோகவனத்திற்கு நந்தி கிராமம் எழுதுவது நலம் நலமறிய ஆவல். அடடா, மனிதர்கள் தானே அப்படி எழுதுவார்கள். நாம் அக்ரிணிகள் ஆயிற்றே. நீ அசோகவனம், நான் நந்தியம்பதி. இப்படி எழுதினால் சரியாக இருக்கும். நிலம் நிலமறிய ஆவல். கைத்தட்டிய 20 பேருக்கு நன்றி. மனிதர்கள் எழுதினால் நலம் நலமறிய ஆவல். நாம் மண் தானே, நிலம் நிலமறிய ஆவல். வேண்டாம் என அரியணையை துறந்தவன் என்னிடத்தில், வேண்டும் என மாயமானை விரும்பியவள் உன்னிடத்தில். வேண்டும் என மாரீசன் என்னும் மாயமானை விரும்பியவள் உன்னிடத்தில். ராமாயண திருப்பு முனைக்கே பெரிய ரீசன், மாரீசன். அந்த மாரீசன் மழை எவ்வளவு அடித்தாலும் மண்ணுக்குள் இருக்கும் கிழங்கை வெளிக்காட்டி விடாத மரவள்ளி செடியின் மன உறுதியோடு அண்ணனுக்காக அரியணையை அடைகாக்கும் தம்பி இங்கே. இருளிடம் சரணடைந்து விட்ட கம்பி மத்தாப்பின் கடைசி ஒளிப்பொறியை போல, இருளிடம் சரணடைந்து விட்ட கம்பி மத்தாப்பின் கடைசி ஒளிப்பொறியை போல நம்பிக்கை துறந்து குறுக்கத்தி கொடிக்கு கழுத்து நீட்டியவள் இங்கே. மங்கையராக பிறக்க மாதவம் செய்ய வேண்டுமாம். சீதை மங்கையாக பிறந்து மனத்தவம் செய்தவள். சிறைப்பட்டாலும் கரைப்படாதவன். ஏ அசோகவனமே, உன் பெயரில் ஒரு பொருள் குற்றம் இருக்கிறது. அசோக மரங்கள் நிறைந்ததால் நீ அசோகவனமா? இல்லை, சோகம் இல்லாத வனம் என்பதால் அசோகவனமா? கணவனால் மேனியெங்கும் புல்லரிக்க வேண்டியவள் செல்லரித்து கிடக்கையில் உன்னை அசோகவனம் என்று சொல்வது சரியாகுமா? எல்லாமே பெயருக்கு ஏற்றார் போலவா இருக்கிறது? வேலூரில் இருக்கிறது பாலாறு. அது தண்ணீரை பார்த்து ஆனது மாதங்கள் பல 100. பாலில் தண்ணீரை கலக்கக்கூடாது என்பதை பால்காரரை விடவும் பாலாறுதான் சரியாக பின்பற்றுகிறது. பெயருக்கு ஏற்றார் போலவா எல்லாம் இருக்கிறது? வயலும் வயல் சார்ந்த இடமும் தானே மருதம். செடிகளும் பூக்களும் இருக்கும் இடம்தானே தோட்டம். வயல்களை அழித்துவிட்டு செடிகளை வெட்டிவிட்டு மருதம் கார்டன்ஸ் என்று பெயர் வைக்கிறார்கள். ஒன்று பெயரை மாற்றுங்கள், இல்லை தொழிலை மாற்றுங்கள். உன்னை அசோகவனம் என்பதை விட காகுத்தன் மனைவி மனதில் பெருகிய கவலை போல் வல்லினம் மிகுந்து அச்சோகவனம் என சொல்வதே சரி. உன்னை அசோகவனம் என்று சொல்வதை விட அச்சோகவனம் என்று சொல்வதே சரி. என் பெயரிலும் கூட ஒரு பொருள் குற்றம் இருக்கிறது. என் பெயரிலும் கூட ஒரு பொருள் குற்றம் இருக்கிறது. வழியை மறித்து நிற்பவனை நந்தி என்பார்கள். அண்ணனுக்கு வழிவிட்டவனை சுமந்து கொண்டு நந்தியம்பதி என்று சொல்வது சரியா, தம்பியம்பதி என்று சொல்வதுதான் சரி? அண்ணனுக்கு வழிவிட்டவனை சுமந்து கொண்டு நந்தியம்பதி என்று சொல்வது சரியா, தம்பியம்பதி என்று சொல்வதுதான் சரி? சரியா? சோகவனமே, எப்படி இருக்கிறான் அந்த ராவணன்? உண்மையில் அவன் ஒரு உதாரண புருஷன். ஒரு தலையை வைத்துக் கொண்டு 10 பெண்களை சிந்திப்பவர் மத்தியில் 10 தலைகளை வைத்துக் கொண்டு ஒற்றை பெண்ணையே சிந்தித்தார். ஆனால் அவள் மாற்றான் மனைவி என்பதுதான் பிரச்சனையே. ராவணனிடம் இருந்து தன்னை காக்க ராமனால் முடியுமா என அஞ்சுகிறாளா சீதை? நிமிர்த்த முடியாத டாக்வால், நிறைவேற்ற முடியாத லோக்பால் என இந்த நாட்டில் முடியாத விஷயங்கள் தான் எத்தனை எத்தனை. ராமனால் முடியுமா என அஞ்சுகிறாளா சீதை? நிமிர்த்த முடியாத டாக்வால், நிறைவேற்ற முடியாத லோக்பால் என இந்த நாட்டில் முடியாத விஷயங்கள் தான் எத்தனை. ராமன் கூனிக்கு கல்லெடுத்தான், அகலிகையை கல்விடுத்தான், சீதைக்கு வில்லொடுத்தான், தாடகைக்கு வில் தொடுத்தான். அவனால் எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். அசோகவனமே, சீதையை வருந்த வேண்டாம் என்று சொல். கணவனுக்காக எல்லா மனைவிமார்களும் குலதெய்வத்தை மாற்றிக்கொள்கையில் மனைவிக்காக குலத்தை மாற்றிக்கொண்டவன் ராமன். சூரிய குலத்து ராமன்
ராமச்சந்திரன் என்று சந்திரகுலத்தான் ஆனானே, காடினும் சுட்ட சீதையின் பிரிவால், காடினும் சுட்ட சீதையின் பிரிவால் உடல் மேலிந்து உடல் தேய்ந்து சூரிய குலத்து ராமன் ராமச்சந்திரனாகி மனைவிக்காக முதலில் குலத்தையே மாற்றிக்கொண்ட கணவன் ராமன். அனுமன் வாளில் பற்ற வைத்த தீ இலங்கையை எரித்ததாமே. அடித்துக் கொண்ட அலைகள் என்னிடம் சொல்லின. அடித்துக் கொண்ட அலைகள் என்னிடம் சொன்னன, பக்கத்து இலங்கை பற்றி எரிந்தும் பாரத மக்கள் படுத்து உறங்குகிறார்களே, அவர்களை அடித்தாவது எழுப்பிவிட மாட்டோமா என்றுதான் அந்த அலைகள் அடித்துக் கொண்டதோ? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமாயணம். என்னிடமிருந்து தம்பியையும் உன்னிடமிருந்து தாரத்தையும் மீட்டுச் செல்ல தயரதன் மகன் வருவான். மற்றவை நேரில். அக்ரிகளால் நமக்கு நேரில் சந்திப்பது சாத்தியமா? நீ வேறு நிலம், நான் வேறு நிலம், சந்திப்பது சாத்தியமா? இந்த உயிர்தினைகள் யாவரும் கேளீர் என்று உணர்ந்து ஒன்று சேருகையில், அக்ரிணிகள் நாமும் யாதும் ஊரே என்று ஒன்று சேர்கையில், அச்சோகவனமே நீ பெயருக்கு ஏற்றாற்போல் அசோகவனமாய் இருக்கையில் சந்திப்போம். மற்றவை நேரில். நன்றி, வணக்கம். அருமையாக சகோதரி அவர்கள் அசோகவனத்தை சோகவனமாக்கவே காட்டி நம்மை சொக்க வைத்தார்கள். அடுத்து கடல் பாலமும் கோதண்டமும் கடிதங்களை பரிமாறிக்கொள்கின்றன. கடல் பாலத்தை கோதண்டத்திற்கு கடிதம் எழுத வருகிறார் கவிஞர் விஜய் கிருஷ்ணன் அவர்கள். பொதிகை தென்றல் அவர், தமிழுக்கு புயல் அவர், பொதிகைக்கு தென்றல் அவர். இலங்கைக்கும் நமக்கும் இடையே கடலே இல்லாமல் போயிருந்தால், இலங்கைக்கும் நமக்கும் இடையே கடலே இல்லாமல் போயிருந்தால் மீனவர் பிரச்சனையே வந்திருக்காது. ஈழமே கூட ஒருவேளை பிரசவமாகி இருக்கலாம். ஈழமே கூட. கடல் நமக்கும் தடை, அந்த காகுத்தனுக்கும் தடை. அதை படிக்க வருகிறார். அஞ்சலகம் மூடும் நேரம். அஞ்சலகம் மூடும் நேரம். அஞ்சேலகம். மணியடிப்பவர் பணி முடிந்ததென சென்று விட்டார். மடலை பெட்டியில் போடு, எப்போது எடுப்பார் என்றேன். எடுப்பாயிருந்தால் இப்போதே என்றார். அது மீனவர் பிரச்சனை அல்ல. மீன் பிடிப்பது மறந்து மீனவர் பிடிப்பதே என்று தொழில். மீன் பிடிப்பது மறந்து மீனவர் பிடிப்பதே தொழில். ஐயா, தம்பு செட்டி தெரு வம்பு செட்டி தெருவானால் எங்கள் அம்பு அங்கே. சகோதரி சொன்னார், இது மண் எழுதிய மடல், நிலம் நிலமறியாவல். நான் சொல்கின்றேன், அம்பு அம்பறியாவல். கடற்பாலம் எழுதும் மடற்பாலம் கோதண்டத்திற்கு தண்டன் சமர்ப்பித்து எழுதியது. கட்டிடங்கள் எல்லாம் கால் நடுங்கும் வேளையில் கடற்பாலம் தான் கை நடுங்காமல் எழுதியது. கட்டிடங்கள் எல்லாம் கால் நடுங்கும் வேளையிலே கடற்பாலம் நான் கை நடுங்காமல் எழுதியது. இது கடல் நிலம், அங்கு உடல் நலமா? இங்கு மழை கல்மழை, அங்கு வில்மழையா? கைதட்டல் சட்டம் கேட்டு இங்கு கல்மழை என நினைத்தேன், ஆனால் இது கவிமழை. கம்பன் சொல்மழைக்குள் ஒதுங்க ஓவியம் போல் ஒரு கட்டிடம் ஏவிஎம் என்றனர். அழகான மேடையில் நம் படங்கள் காப்பியம் என்றேன், எஸ்பிஎம் என்றனர். நான் கடற்பாலம் என்பதால் கவித்தலைவருக்கு என்பால் ஈடுபாடு. அவர் கப்பலோட்டியவர் சிதம்பரநாதன். நான் கடற்பாலம் என்பதால் கவித்தலைவருக்கு என்பேல் ஈடுபாடு. அவர் கப்பலோட்டியவர் சிதம்பரநாதன். கவிதை கப்பல், நானும் கப்பலோட்டியவன். கப்பலே, இது கடற்பாலம், வந்து இடித்து விடாதே என்று கப்பலை அப்பாலே ஓட்டியவன். எதிரே பார்த்தேன், அடுத்தவர் கைகளையும் கடன் வாங்கி கைதட்டும் கம்பனை அறிந்தவர்கள், கம்பன் அறிந்தவர்கள். அப்புறந்தாம் தெரிந்தது, அடுத்தவர் மடல்களையும் அண்ணாந்து பார்க்கும் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள். யாரும் கைபேசியை அணைக்கவில்லை, அதனால்தான் தொடர்ந்து கைபேச கரவொலி. யாரும் கைபேசியை அணைக்கவில்லை, அதனால்தான் கைபேச கரவொலி. தம்பி என்றதும் நினைவில் வந்தது, தம்பி கோதண்டம் நலமா?
என்ன வியப்பா, அது கோதண்டம் 2 சிங்கம் 2 மாதிரி. தம்பி கோதண்டம் நலமா, இலக்குவன் இலக்கை விட்டு நகரவே மாட்டான். மாரிசன் சத்தம் அண்ணனது என்றெண்ணி இலக்குவன் ஓட இவனாவது நின்றிருக்கலாம். வந்திடின் வா அன்றேல் முன்னம் முடி என்றாள் சுமித்திரை. வந்திடின் வா அன்றேல் முன்னம் முடி என்றாள் சுமித்திரை. கைகேயியும் அதைத்தானே சொன்னாள். முன்னம் முடி என்ன, சற்று பொழிப்புரைதான் வேறு. அந்த முன்னம் முடி மரணம், இந்த முன்னம் முடி மகுடம். தம்பி கோதண்டம் நலமா, உறவுடை உடைவாள் நலமா, அங்கு அதை ஏற்ற அங்கு அதன் நலமா, நீ பொருத்தி நிற்க. நீ ராமர் பாணம், நான் ராமர் பாலம். நீ ராமர் பாணம், நான் ராமர் பாலம். கடற்பாலம், கடலுக்கு நான் கபாலம். நீ ஆயுதபாணி, நான் கோதண்டபாணி. நீ ஆயுதபாணி கோதண்டபாணி, நானோ நிராயுதபாணி. ராமன் எவ்வழி அவ்வழி உன்வழி, என் வழி தனி வழி தண்ணி வழி. ராமன் எவ்வழி அவ்வழி உன்வழி, என் வழி தனி வழி தண்ணி வழி. நீ ராமனுடன் பெற்றாய் சிம்மாசனம், என்மேல் நடக்கும் சும்மாசனம். நீ ராமனுடன் பெற்றாய் சிம்மாசனம், என்மேல் நடக்கும் சிம்மாசனம். உன்னுடைய தோல் கதவுடை அம்பரா தூணி, இங்கு டோல் ஃப்ரீ டோல்கேட் இல்லை. வில்லே என்னை கடக்க டோக்கன் எனும் வில்லே இல்லை. கோதண்டமே உன் திறன் அறிவேன். சங்கு உரை கரத்து ஒரு தனிச்சிலை தரித்தான், அது உன் இருப்பிடம். வில்லாசிரியன் வசிட்டன் உன் திறனை வெளி உலகிற்கு சொல் ஆசிரியன் விஸ்வாமித்திரன். திருமகள் நாயகன் தெய்வ வாளிதான், வெறுவரு தாடகை பயந்த வீரர்கள் இருவருள் ஒருவனை கடலில் இட்டது, அங்கு ஒருவனை அந்தகப்புறத்தின் உய்த்தது. உனக்கு அத்திருமகன் ஒருவன் முதலாளி, நீயோ ஒரு வன்வாளி. தாடகையை வதைத்ததும் வன்வாளி நீ மென்வாளியானாய். மிதிலையில் ராகவன் நான் ஏற்று முன் சீதை திருமணத்தில் நாணம் ஏற்றினாய். அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், அது அவதார நோக்கம். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள், அது அவதார நோக்கம். கண் ஜன்னல்கள் கண்டபடி திறந்தால் வீட்டு ஜன்னல்கள் விண்டுதான் போகும். கண் ஜன்னல்கள் கண்டபடி திறந்தால் வீட்டு ஜன்னல்கள் விண்டுதான் போகும். ஆனால் அங்கல்ல அப்படி. தம்பிக்கும் தெரியாது, தவசிக்கும் தெரியாது அந்த தப்படி. நீதான் திருமணம் முடித்தாய் வில்லே, நீதான் திருமணம் முடித்தாய். பின்னாளில் பிரிந்த சீதை மீண்டும் இணைய வேண்டுமென நானும் துடித்தேன். கடற்பாலம் நானும் துடித்தேன். பாதசாரி என்னை கடக்கும் ராமன் சம்சாரி என திரும்புவான் என நானும் பகன்றேன். பாதசாரி என கடக்கும் ராமன் சம்சாரி என பகர்வான் என நானும் பகர்ந்தேன். கடற்பாலம் என்னை கட்டும் நேரத்தில் களிப்புடன் வானரர் கற்களை கொட்டினர். கடற்பாலம் என்னை கட்டும் நேரத்தில் களிப்புடன் வானரர் கற்களை கொட்டினர். எத்தனை கற்கள் எத்தனை கற்கள், ஆனால் என்னில் ஒரு நெருடல், என்னில் நெருடல். மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என அன்று ஒரு பாத துகள் பட்டதற்கே ஒரு பெண் கல்லானாள். கடல் வண்ணன் நடந்து வர கடற்பாலம் என் கற்கள் எல்லாம் உடன் உடன் பெண் ஆனால் என் செய்வேன் என் செய்வேன். அன்று பாதுகையும் இல்லை, சூடா மணிவண்ணன். என் அரியணை கற்கள் இலங்கை தீயென எழுந்து நிற்கும். அசோகவனத்திற்கு என்ன சொல்வது? கடற்பாலம் என் கற்களெல்லாம் ராம பாத துகள் பட்டால் உடன் உடன் பெண்ணானால் என் செய்வேன். நந்தி கிராமத்துக்கு தந்தி கொடுப்பதா? பாததூடி பட்டு கடற்பாலம் என் கற்கள் அத்தனையும் பெண்களானால் என்ன அதிசயம், என்ன அதிசயம். மணல் மேல் புரண்டு அணில் வந்து தரித்த மணல் ஆடை பெற்றதனால், மணல் மேல் புரண்டு அணில் வந்து தரித்த மணலாடை பெற்றதனால் கற்கள் அத்தனையும் காலிடை பூக்கள். கல்லிடை குறிச்சி கவலைப்பட்டேன், கல்லிடை என்று குறிஞ்சி. என்னை கடந்த கோதண்டமே, உன் புன்னகை இப்போது புரிந்தது. ராமனுக்கு மகுடம் இல்லையாம். நாட்டு நடப்பு தெரிந்த ராமன் வெளிநடப்பு செய்தான். நீயும் செய்தாய், கூட்டணி அல்லவா? ராமன் அப்போது பட்டதாரி அல்ல, பட்டம் அவனுக்கில்லை, நீயோ பட்டதாரி.
வில்லே நீயோ பட்டதாரி, ராமன் கைப்பட்டு தரித்ததனால் நீயோ பட்டதாரி, ஆனால் வேலையில்லா பட்டதாரி. தனுசே நீ வேலையில்லா பட்டதாரி. கானகம் சென்றீர் வானகம் காக்க, தேனகத்தோடு குகன் திருமுகம் நோக்க, பரிவின் தடி என்னின் பவித்திரம் என்றான் பரமன். வில்லே அதில் ஒரு விள்ளலாவது உண்டாயா? என் தலைவனை விட்டு நான் உண்டது உண்டாயா என கேட்பது புரிகிறது. சீதையை காணவில்லை, காணவில்லை. மயிலுடை சாயலாள், மானுடை சாயலாள் என கம்பன் சொல்லி இருந்தால் அந்த மானிடம் மனம் நாடுகிறாது. காணவில்லை மயிலிடை சாயலாள், மரபுரி மாநிறம் மையல் வெளி, ஆனால் தையல் தரையை பார்ப்பாமல் நிமிரமாட்டாள். காணவில்லை கண்டுபிடித்து கொடுப்போருக்கு கணையாழி பரிசு, விளம்பரம் கொடுக்க தினமணி இல்லை சூடாமணிதான். தாமரை விளக்கம் தாங்க 1000 மலர்கள், தினமலர் இல்லை தந்தியும் இல்லை. வில்லே நீ வீரோடு கொண்டு எழுந்தால் வான் ஒலி கேட்கும், வானொலி இல்லை, தொலைக்காட்சி இல்லை. இருந்தது ஒரே ஒரு அலைவரிசை, அது என் கடல் வரிசை. வில்லே இருந்தது ஒரே ஒரு அலைவரிசை, அது என் கடல் வரிசை. வில்லே அன்று சொல்லே இல்லாமல் ராமன் சதா சதா சீதா என்றானாம். புல்லே பூவே வேத முதல்வனுக்கு வேறு முதல் இல்லை, பார்க்கும் அத்தனையும் சீதா. அது சரி, உன்னை எப்படி பார்த்தான்? அவனோடு இருந்த நீதானே ஆதாரம். சீதை நினைவுடன் உன்னை தாரம் என்றானா? உன் அதரம் அழிக்கும் அம்பாக இருப்பதனால் அன்பால் பார்ப்பது அவனுக்கு இயலாது. உன்போல் திரிசடையும் உதவினாள். நம் ஊர் திரிசா அவள். திரிசாவுக்கு டை போட்டால் திரிசடை. உன் பிரச்சனை புரிகிறது. இலக்கினை நோக்கிய இலச்சினை அம்பே. எனக்கும் பிரச்சனை. அன்று மான் பிரச்சனை, இன்று மீன் பிரச்சனை. சொன்னேன் மீன் பிடிப்பது மறந்து மீனவர் பிடிப்பது தொழிலாய் போச்சு. அன்று யாவரும் கேளீர், வீடும் அண்ணனையும் விட்டு வந்தான் வீடனன். கேளீர், புதிதாக கட்டில் வாங்கியவன் தூக்கம் வராமல் புரண்டு படுப்பான். தூக்கம் வரவில்லை, புரளவும் முடியவில்லை. நான் கடற்பாலம். புரண்டு படுத்தால் தேசிய பேரிடர் மையம் புயலென மையம் கொள்ளும். அலுப்பாய் இருப்பதால் கடல் அலைப்பாய் விரிக்கும் என்றால் தூங்காதே என அலைகள் தட்டி எழுப்புதே. அம்பே, பறவைகள் கூட விசா இன்றி பறந்து வருதல் போல் யாவரும் கேளிர் என்று வரும். மனமுடிந்து நிற்கிறேன். கட்டுவாரில்லை, மனிதன் குரங்காகவே இருந்திருக்கலாம். நன்றி, வணக்கம்.